ஓம் சாந்தி 13/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பல தேகதாரிகள் மீது இருக்கும் அன்பை நீக்கி தேகமற்ற ஒரு தந்தையை நினைவு செய்தால் உங்களது அனைத்து அங்கங்களும் கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சியாக ஆகிவிடும் சொல்றாரு. இப்ப எல்லார் மேலேயும் நம்ம அன்பு வச்சிருக்கோம். அந்த அன்பெல்லாம் நீக்கிட்டு பாபாவை நினைக்க சொல்றாரு. பாபாவை நினைச்சா நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாக ஆகிவிடும்ன்றாரு. கேள்வி: யார் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவர்களது அடையாளங்கள் என்ன? பதில்: தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எளிதாகவே வைராக்கியம் ஏற்பட்டுவிடும். 2வது பாயிண்ட், அவர்களது புத்தி எல்லையற்று இருக்கும். சிவாலயம் செல்வதற்காக, அதாவது சொர்க்கத்துக்கு போவதற்காக அவர்கள் தூய்மையான மலர் ஆவதற்கான முயற்சியை செய்வார்கள் சொல்றாரு. 3வது பாயிண்ட், எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது. 4வது பாயிண்ட், எவ்வித அசுர காரியங்களையும் செய்யவில்லை தானே என்று தனது கணக்கை சார்ட்டை வைப்பாங்கன்றாரு. தந்தையிடம் உண்மையை கூறுவார்கள், எதையுமே மறைக்க மாட்டார்கள்னு சொல்றாரு. அதாவது இப்ப தெய்வீக குலம்னா சொர்க்கத்துல நடிச்சவங்க, அவங்க தான் இப்ப பாபாட்ட படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட அடையாளம் உண்மையா தெய்வீக குலத்தை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத பாபா சொல்றாரு. அவங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும், அவங்க புத்தி எல்லையற்று இருக்கும், தூய்மையான மலர் ஆர்த்துக்கு முயற்சி செய்வாங்க, எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது, சார்ட் வைப்பாங்க டெய்லி, பாபாட்ட உண்மையை சொல்லுவாங்க, மறைக்க மாட்டாங்கன்றாரு. பாட்டு: என்னை அவரிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. இப்போது இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. உலகில் பலரை நினைவு செய்யறாங்க, பல தேகதாரிகளின் மீது அன்பு வைக்கிறாங்க. அதாவது அப்பா சித்தப்பா எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறாங்க இல்லையா. இந்த குழந்தைகள் எல்லாம், பேரன் பேத்தி, அந்த மாதிரி பல தேகதாரிகள் மீது அன்பு வைக்கிறாங்க. தேகமற்றவர் ஒரே ஒருவர் ஆவார்ன்றாரு. உடம்பே இல்லாதவர் ஒரு கடவுள் தான், அவர் தான் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் இப்போது அந்த ஒருவரிடத்தில் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்ப நாமே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு புள்ளியா நினைச்சு பாபா புள்ளியா நினைக்கணும். எந்த தேகதாரிகளையும் இப்ப நினைவு செய்யக்கூடாதுன்றாரு. பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவைகள் அனைத்தும் கலியுகத்தின் வழக்கங்களாகும். அங்கிருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்கள் முற்றிலும் தனிப்பட்டதாகுன்றாரு. இங்க சொர்க்கத்துல இருக்கிற பழக்க வழக்கங்களும் இங்க கலியுகத்துல இருக்க வழக்கங்களும் தனிப்பட்டது. இங்கதான் இந்த பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் இங்கதான் இருக்குன்றாரு. இங்க எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நமக்கு அங்கங்க புத்தி அலைப்பாயுதுல, ஆனா நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும். ஒரு பாபாவை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுன்றார். முடிந்த அளவுக்கு இந்த பழைய உலகில் இருந்து விட்டு சென்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். அதாவது செத்து போனவங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துருங்கன்றாரு. யாருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்பது புத்தியில் முழு நாளும் இப்ப ஓட வேண்டும்ன்றாரு. எப்படி புரிய வைக்கலாம், எப்படி இந்த ஞானத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுன்ட்டு புத்தியில ஓடணும். யாருமே அறிந்திராத உலகின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் இப்ப கூற வேண்டும். யாருக்கும் தெரியாது தானே. அப்போ சொர்க்கம் உலகத்துல இருந்ததுன்னே யாருக்கும் தெரியாது. லட்சுமி நாராயணன் இங்கதான் ராஜ்யம் பண்ணாங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ன நடக்க போகுது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லணும். கடந்த காலம் என்றால் எப்போது ஆரம்பமானது, நிகழ்காலம் இப்போது எப்படி இருக்கிறது, சத்தியுகத்திலிருந்து ஆரம்பமானது சொல்றாரு. ஆக சத்தியுகத்திலிருந்து இப்போது வரை மற்றும் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்பதை உலகத்தினர் முற்றிலும் அறியாம இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், நமக்கு தெரியும். அதனால் சித்திரம் போன்றவர்களை நம்ம தான் உருவாக்குறீங்கன்றாரு. இது மிகப்பெரிய எல்லையற்ற நாடகமாகுன்றாரு. பொய்யான எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகம் உருவாக்குறாங்க. அந்த சினிமா இருக்குல்ல, அது பொய்யான எல்லைக்குட்பட்ட சினிமா. அது அதிகம் நிறைய உருவாக்குறாங்க. கதை எழுதுபவர் ஒருவரா இருப்பாரு, நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக அங்க இருப்பாரு அந்த சினிமால. இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்போது எதுவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகளே இருக்காது, விநாசம் ஆகிவிடும்ன்றார் பாபா. ஆக நீங்கள் சத்தியுகத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டியிருக்கும். இப்ப படம் இருக்கிறது, நம்ம படம்லாம் உருவாக்கணும்ல, அதுல சொர்க்கம் எப்படி இருக்குன்ற காட்சிகளை நீங்க நன்றாக காண்பிக்க வேண்டியிருக்கின்றாரு. எவ்வாறு அஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கிறதோ அதிலிருந்தும் காட்சிகளை எடுத்துக்கொண்டு புது உலகை உருவாக்கி அதை தனியாக காட்டுங்கன்றாரு. அஜ்மீர்ல ஒரு துவாரகையோட இருக்கு, தங்க துவாரகையோட செட்டப் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல இருந்து காட்சிகளை எடுத்து புது உலகை உருவாக்கி அதை போய் தனியா காட்டுங்க வர்றவங்களுக்குன்றாரு. இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும். இதற்கான சித்திரம் இருக்கிறது அல்லவா.
மேலும் இந்த புது உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவ்வாறு சிந்தனை செய்து நல்ல முறையில் இப்போ உருவாக்க வேண்டும். சித்திரம் உருவாக்க சொல்றாரு. இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்புத்தியுடையவர்களைப் போல இருக்கின்றனர். நீங்கள் எவ்வளவுதான் புரிய வைக்கிறீர்கள், இருப்பினும் புத்தியில் அமர்வது கிடையாது சொல்றாரு. எவ்வாறு நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல அழகான காட்சிகளை உருவாக்குகிறார்களோ அவ்வாறு யாருடைய உதவியை அடைந்தாவது சொர்க்கத்தின் காட்சியை மிகவும் நன்றாக இப்போ உருவாக்க வேண்டும். இப்போ சொர்க்கத்தை பத்தி பாபா சொல்றாரு. அதெல்லாம் காட்சியா உருவாக்கணும்னா நமக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னா சினிமா துறை சேர்ந்தவங்க அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ஹெல்ப் கேட்டு அந்த மாதிரி உருவாக்குங்கன்னு சொல்றாரு. அவர்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பாங்க. பாயிண்ட்ஸ் அவங்க எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. யுக்திகளை கூறுவர். அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்களுக்கு வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும்ன்றாரு. உண்மையில் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் வரிசைக்கிரமாக தான் இருக்கிறீங்க. தாரணையும் நீங்க செய்றீங்க. தேக அபிமான புத்தி உடையவர்கள் சீச்சியானவர்கள் என்று கூறப்படுகின்றனர் சொல்றாரு. ஆத்ம அபிமானியாக இருப்பவர்கள் தான் நறுமணமுடைய மலர்கள் என்று கூறப்படுகின்றனர் சொல்றாரு. இப்போது நீங்கள் மலர்களாக ஆகிறீங்க. தேக அபிமானம் இருப்பதால் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் இருக்கிறதுன்றாரு. நமக்கு இந்த பழைய உலகம் பிடிக்கல இல்லையா, இதன் மேல வைராக்கியம் இருக்கு. இங்க என்ன இருக்கு, இது சுடுகாடு இல்லையா, பாபா சொல்றார் சுடுகாட்டை ஏன் நினைவு செய்றீங்கன்ட்டு. இதன் மேல நமக்கு வைராக்கியம் இருக்கிறது. உங்களுடையது எல்லையற்ற புத்தி, எல்லையற்ற வைராக்கியம் ஆகும்ன்றார் பாபா. நமக்கு இந்த விகார உலகின் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது. இப்போது நாம் சிவாலயம் செல்வதற்காக மலர்களாக இப்ப ஆகி கொண்டிருக்கோம்ன்றாரு. அவ்வாறு ஆகி கொண்டிருக்கும் போது தவறாக நடந்து கொண்டால் இவரிடத்தில் இப்போது பூதம் பிரவேசமாகி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குணம் மாறுது அப்படின்னா அப்ப நமக்குள்ளார அந்த பூதம் பிரவேசமாயிடுது. கோப பூதம், காம பூதம், அந்த 5 விகாரம் பிரவேசமாயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரே வீட்டில் கணவன் அன்னப்பறவையாக ஆகி கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டுல கணவன் பிகேவா இருக்கிறாரு, மனைவி புரிந்து கொள்ளவில்லை, அவங்க நான் பிகே புரிந்து கொள்ளவில்லை எனில் கடினமாகி விடுகிறது. அப்ப 2 பேரும் சேர்ந்து கணவன் முயற்சி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா மனைவி விட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட்டாவும் இருக்குது. பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறதுன்றாரு. அப்ப முயற்சி பண்ணும்போது நிறைய கஷ்டம் வரும், எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டி இருக்குன்றார். இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனைவிக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு பாபா. அனைவரும் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. யார் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் தான் ஆவார்கள் சொல்றாரு. நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க இல்லையா, யார் வருவாங்களோ அவங்கதான் வருவாங்க. அதனால அவங்கதான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றாரு. பலரது கெட்ட நடத்தைக்கான புகார்கள் கூட வருகின்றன. இந்த அசுர குணங்கள் உள்ளன. அதனால் தான் தந்தை தினமும் நமக்கு புரிய வைக்கின்றார். தனது கணக்கை இரவில் பாருங்கள், செக் பண்ணுங்க, சார்ட் வைங்கன்றாரு. நைட்ல லெட்டர் எழுதுங்க. நம்ம முழு நாளும் என்ன பண்ணோம், எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, யாருக்காவது துக்கம் கொடுத்தோமா, நம்மளால யாராவது துக்கப்பட்டாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோதனை பண்ணாதான் நமக்குள்ளார என்ன குணம் இருக்குன்றது தெரியாத. பாபாட்ட உண்மையை எழுதிடணும். இன்று நான் எந்த அசுர காரியம் செய்யவில்லை தானே செக் பண்ண சொல்றாரு. முழு ஆயுளிலும் என்ன தவறு செய்திருந்தீங்களோ அதை கூறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்போ நம்ம வாழ்க்கையே பின்னாடி பார்த்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் பாபாட்ட சொல்றாரு. அதான் அவர் டெய்லியுமே அவர் சான்ஸ் கொடுக்குறாரு. இப்பயே சொல்லும் போதே நம்ம எழுதிடணும். அப்புறம் முடிஞ்சிடும், படிப்பு முடிஞ்சிச்சு, தர்மராஜ் ஆயிட்டாருன்னா அப்புறம் நம்ம சொன்னா கூட காதுல கேட்க மாட்டாரு. தண்டனை தான், அதோட தண்டனை தான் ஆரம்பிக்கும். அதனால இப்பவே நம்ம அவர் சொல்லும் போதே சான்ஸ் கொடுக்கும் போதே நம்ம எழுதணும். என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு துக்கமா இருந்துச்சு, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரிலாம் துக்கம் கொடுத்தேன், நான் எல்லாரையும் இப்படிலாம் திட்டினேன், அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன், எப்படின்னு நம்ம நம்மளுடைய நம்ம அதை நம்மளை குறித்து எழுதணும். எழுதும்போது நமக்கு அந்த மனசுல இருந்து எல்லாம் போயிடும், அந்த குப்பையெல்லாம் போயிருமா, அப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடும். அதுக்குதான் சொல்றாரு என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு. யாராவது பெரிய தவறு செய்திருந்தால் பிறகு டாக்டரிடம் கூறுவதற்கு வெக்கம் ஏற்படுகிறது இல்லையா, அந்த லௌகீகத்துல சொல்றாரு. பெருசா தப்பு பண்ணிட்டாங்க, டாக்டர்கிட்ட போய் பயப்படுவாங்க. ஏனெனில் மரியாதை போய்விடும் அல்லவான்ட்டு பயப்படுவாங்க. சொல்லாமல் இருப்பதன் மூலம் மேலும் நஷ்டமாகிவிடும். சொல்லாம இருந்தா என்ன ஆகும், அது வெளியே தெரிஞ்சு போயிடும், அப்புறம் பிரச்சனையாயிடும் இல்லையா. டாக்டர்கிட்ட உண்மையை சொன்னாதான் அந்த நோயிலேருந்து நமக்கு விடுபட இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஏதாவது மாத்திரை கொடுப்பாங்க. அவங்கள்ட்டே மறைச்சோன்னா நம்மளால அது மேலும் நம்ம உடம்புக்கு நஷ்டமாயிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் மாயா நமக்கு விதவிதமான மாயா வருது. அது பாபாட்ட நம்ம சொல்லணும். மாயை அந்த மாதிரி தாக்கி விடுகிறது, அதாவது முற்றிலும் அழித்து விடுகிறதுன்றாரு. மாயை மிகவும் திறமை வாய்ந்ததா இப்ப இருக்குது. 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைய முடியவில்லைன்னு தந்தை என்ன செய்வார்ன்றாரு. அவரும் சொல்றாருல, மாயாஜித் தான் ஜெகஜித், மாயை வென்றவர் தான் உலகை வென்றவர். மாயாவை நம்மளால வெற்றி அடைய முடியலன்னா அவர் என்ன பண்ண முடியும், அப்ப போய் அங்க ராஜாவாக முடியாது.
பிரஜையா தான் ஆக முடியும், பதவி குறைஞ்சிரும். அதுக்குதான் சொல்றாரு, ராஜா ஆகணும்னா இங்க எல்லாத்தையும் நம்ம வெற்றி அடையணும். தந்தை கூறுகின்றார், நான் கருணை கடலாகவும் இருக்கிறேன், காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கிறேன்றாரு. பதித பாவனை வாருங்கள், வந்து பாவமாக்குங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள். நம்ம பாபாவை கூப்பிட்டோம், இரண்டுமே எனது பெயர்கள் அல்லவா. அதாவது கருணை கடலும் அவர்தான், காலனுக்கெல்லாம் காலனும் அவர்தான், ரெண்டுமே அவருடைய பெயர் தான். எவ்வாறு கருணை உள்ளடையராக இருக்கிறேன், பிறகு காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கிறேன்றாரு. அதாவது தர்மராஜாவும் இருக்கிறாரு, செய்யற தப்புக்கு தண்டனையும் கொடுப்பாரு. அப்பாவா இருந்து அன்பு அன்பு காட்டினாலும் தவறு செய்யும் போது தண்டிக்கிறாரு. கரெக்டா காலனுக்கெல்லாம் காலனா இருக்கிறாரு. அந்த பாகத்தை இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறேன். முல்லை மலராக ஆக்குகின்றார் எனில் உங்களது புத்தியில் அந்த குஷி இருக்கிறது இல்லையா. நீங்கள் அனைவரும் பார்வதிகள் என்று அமர்நாத் தந்தை கூறுகின்றார். இப்போது நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தால் அமரபுரிக்கு சென்று விடுவீர்கள். மேலும் உங்களது பாவங்களும் அழிந்துவிடும். அந்த யாத்திரை செய்வதனால் உங்களது பாவங்கள் அழிந்து விடாதுன்றாரு. நீங்க இந்த பக்தி மார்க்கத்துல கால்நடையா நடந்து போறீங்களா, ராமாயணம் அதாவது ராமேஸ்வரம், திருப்பதி, இது மாதிரி அங்கங்க போறீங்களா, அதனால உங்க பாவம்லாம் அழியாது. பாபாவை நினைச்சாதான் பாவம் அழியும்ன்றாரு. இது வந்து நினைவு யாத்திரை, இவை பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகள் ஆகின்றாரு. செலவிற்கு என்ன செய்கிறீர்கள் என்று குழந்தைகளிடத்தில் கேட்கின்றனர். இப்போ பிகேஸ்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு காசு வருது, சென்டர் எப்படி ரன் பண்றாங்கன்ட்டு கேட்குறாங்க நம்மகிட்ட. ஆனால் நாம் எவ்வாறு பதிலளித்தோம் என்று யாரும் எந்த செய்தியும் கூறுவது கிடையாது. ஆனா நம்ம மற்றவங்கள்ட்ட அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்றோம்னு நம்ம பாபாட்ட சொல்றதே கிடையாதான். இவ்வளவு பேர் பிரம்மாவின் குழந்தைகளாக பிராமணர்களாக இருக்கின்றனர், நமக்காக நாமே தான் செலவு செய்து கொள்வோம் அல்லவான்னு சொல்றாரு. இங்க வந்து நம்ம செலவு வந்து ஒவ்வொரு பிகேஸும் அவங்கவுங்களே அவங்கவுங்க பணத்தை தான் பாபாக்காக போட்டு, அதாவது நமக்காகவே நம்ம அதிர்ஷ்டத்தை எழுப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய பணத்தை நம்ம அங்க வந்து ட்ரஸ்ட்ல போட்டு நம்மளே நமக்காக தான் செலவு செய்து கொள்வோம் அல்லவான்றாரு. நமக்காகவே ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யார் எவ்வளவு போடுறாங்களோ அவ்வளவு அடைய போறாங்க, அவ்வளவுதான். ராஜாவாகிறாங்க, பிரஜை ஆகுறாங்க, அவங்கவுங்க அவங்களுக்கு கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை கொடுத்து நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். நமக்காகவே ராஜ்யத்தையும் ஸ்ரீமத் படி இப்ப ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றார். ராஜ்யமும் நாம் செய்வோம், ராஜயோகம் நாம் கற்கின்றோம் எனில் நாம் தான் செலவும் செய்வோம் இல்லையா. நம்ம பாபா கிட்ட இருந்து ராஜயோகம் நாம தான் கத்துக்கிறோம், அப்ப நாம தான் செலவும் செய்வோம் அல்லவன்றாரு. சிவபாபா அடிபற்ற ஞான ரத்னங்களை தானமாக கொடுக்கின்றார். இதன் மூலம் நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றோம். எந்த குழந்தைகள் படிக்கின்றார்களோ அவர்கள் தான் செலவு செய்வார்கள் அல்லவான்றாரு. நாம் நமக்காகவே செலவு செய்கின்றோம். நாம் யாரிடத்திலும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ கிடையாது. நம்ம வந்து யாருக்கிட்ட இந்த பக்தியில எல்லாம் பாருங்க வெளியில போய் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யார்ட்டையும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ கிடையாது என்று புரிய வைக்க வேண்டும். ஆனால் இவ்வாறு கேட்கின்றனர் என்று மட்டும் குழந்தைகள் எழுதுறாங்க. ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க தான் வெளியில இருக்கிறவங்க, உங்களுக்கு எப்படி காசு வருது, எப்படி இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகுதுன்னு கேட்பாங்க. அதனால் தான் யாரெல்லாம் முழு நாளும் சேவை செய்கிறார்களோ அவர்கள் இரவில் கணக்கு வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இப்போ நம்ம இரவுல சார்ட் வைக்கணும். சேவை செய்யறோம்னா கண்டிப்பா இவ்வளோ சேவை பண்ணேன், இதெல்லாம் செஞ்சேன், சென்டருக்கு போனா இதை பண்ண அதை எல்லாத்தையும் பாபாட்ட சொல்லணுன்றாரு. இதற்கும் ஆர்வம் இருக்க வேண்டும்ன்றாரு. மற்றபடி பலர் வர்றாங்க, அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக தான் ஆகுறாங்க. நிறைய பேர் சென்டருக்கு வராங்க, ஆனா அவங்க சும்மா வராங்க, கேட்கறாங்க, ஞானத்தை கேட்கறாங்க, போயிடறாங்க. அவங்களாம் பிரஜைகள் ஆகுறாங்க. உயர்ந்த பதவி பிராப்தியாக அடைபவர்கள் மிக குறைந்தவர்கள் ஆகுன்றாரு. ராஜா ராணி ஆகிறவங்க கொஞ்சம் பேர் தான், ராஜாக்கள் மிக சிலர் தான் இருப்பர், செல்வந்தர்களாகவும் மிக சிலர் தான் ஆகின்றனர். மற்றபடி ஏழைகளாக பலர் ஆகிறாங்கன்றார். இங்கும் அவ்வாறு தான் இருக்கிறது. தெய்வீக உலகிலும் அவ்வாறு தான் இருப்பாங்க. ராஜா ராணி, பிரஜைகள், ஏழைகளும் இருப்பாங்க. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதில் வரிசைக்கிரமாக அனைவரும் இங்க தேவைப்படுறாங்கன்றாரு. தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்து ஆதி சனாதன தெய்வீக ராஜ்யத்தை இப்ப ஸ்தாபனை செய்விக்கின்றார். தெய்வீக தர்மத்தின் ராஜ்யம் இருந்ததே, ஆனால் இப்பொழுது கிடையாதுன்றாரு. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, அவரே தான் வந்து அந்த தெய்வீக தர்மத்தினோட ராஜ்யத்தை இப்ப ஸ்தாபனை திரும்ப செய்யறன்றார். ஆக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சித்திரமும் அவ்வாறு இருக்க வேண்டும். பாபாவின் முரளி கேட்பீர்கள், செய்வீர்கள். நாளுக்கு நாள் திருத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன என்றாரு. நீங்களும் தனது மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள், எவ்வளவு மாற்றங்கள் ஆகி கொண்டே செல்கிறது என்று. இப்ப நமக்கே தெரியும், நம்ம முரளி படிச்சு முன்னோட நம்ம எப்படி மாறிட்டு இருக்கிறோம், நம்ம மனநிலை எப்படி மாறுது. அதாவது முன்னெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகும். இப்போ வந்து பெரிய விஷயமா இருந்தா கூட அதை சமாளிக்கிற திறமை நம்ம வந்துடும். ஏன்னா எல்லாம் முரளியால நம்ம மனநிலை மாறிட்டே போகுது. தந்தை வந்து அசுத்தத்திலிருந்து நீக்குகின்றார்.
யார் எந்த அளவு பலரை அசுத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சேவை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவாங்கன்றார். தானும் மாறி மற்றவங்களையும் மாத்துறாங்கன்னா அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவாங்கன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் பால் பாயாசம் போன்று இனிமையாக இருக்க வேண்டும்ன்றாரு. சத்தியுகத்தை விட தந்தை உங்களை இங்கு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். ஈஸ்வரனாகிய தந்தையே கற்பிக்கின்றார் எனில் அவருக்கு தனது படைப்பில் புத்திசாலித்தனத்தை காண்பிக்கும் போது தந்தையும் பலியாகி விடுவார். அது அவர் கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் படிப்பை படிச்சு நம்ம புத்திசாலியா ஆனோம்னா அதை பார்த்து அவரும் நம்மள்ட்ட பலியாயிடுவார். இப்போது நான் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழில் மட்டுமே செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்க வேண்டும். அந்த உலகிய தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டும், செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். அதையும் செய்யணும், இதையும் செய்யணும்ன்றாரு. பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலை செய்யணும். முதலில் சுய முன்னேற்றம் என்பதை செய்யுங்கள். மிகவும் எளிதானதுதான்றாரு. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே முன்னேற்றிக்காங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்றாரு. மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடியும். இல்லறத்தில் இருந்தபடியே ராஜ்ய பதவி அடைய வேண்டும். ஆகையால் தினமும் தனது கணக்கு வழக்கில் பாருங்கள். முழு நாளின் லாபம் மற்றும் நஷ்டத்தின் கணக்கை எடுங்கள்ன்றார். அதாவது காலையில நான் எவ்வளோ நேரம் பாபா நினைச்சேன், எவ்வளோ நேரம் நினைக்காம விட்டேன், எவ்வளோ நேரம் மாயா வந்து என்னை வேற விஷயத்துல ஈத்துன்னு போயிடுச்சு. நான் பாபா நினைக்காம எவ்வளோ நேரம் நஷ்ட கணக்கு பாருங்க, லாப கணக்கு பாருங்க. ஒரு மணி நேரம் யோகா பண்ணிங்களா லாபம், ஒரு மணி நேரம் முரளி படிச்சிங்களா லாபம். அப்போ பண்ணவே இல்லை விட்டுட்டோம்னா நீ ஃபுல் டே வேஸ்ட்டு. பாபா நினைக்கிறோம், சக்தி கொடுக்குறோம், மனசா சேவை செஞ்சா கூட அதை கூட எழுதலாம். அதனால சார்ட் வைங்கன்றாரு. கணக்கு பார்க்கவில்லை எனில் சீர்திருந்துவது கஷ்டமாகிவிடுன்றாரு. கணக்கே பார்க்கலன்னா அப்புறம் நம்ம திருந்த மாட்டோம். அதாவது நம்மளுடைய தவறு நமக்கே தெரியாது. நம்ம முழு நாளும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், முழு நாளும் கதை பேசிட்டு இருப்போம், நம்ம என்ன செய்யறோன்றதே நமக்கே தெரியாது. அப்புறம் சீர்திருந்த மாட்டோம் இல்லையா, நம்ம ரியலைசேஷனே நடக்காது, ஆத்மா மாறாது. ஆத்மா முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். கொஞ்சம் மாற்றம் கூட நம்ம நடத்தையில வராது. அதனால கஷ்டமாகிவிடும். அப்ப திரும்ப கோவப்படுறது, திரும்ப அந்த 5 விகாரத்திலேயே போகிறது அப்படியே இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. பாபா நல்லதுக்கு சொல்றாரு, ஆனா கேட்கறதே கிடையாது. யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று தினமும் இப்ப பார்க்க வேண்டும். ஏன்னா பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல தேவதைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. எண்ணத்தால கூட துக்கம்ன்றது அனுபவம் ஆகாது, மற்றவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா இங்க ஆப்போசிட்டா இருக்குது. இங்க கலியுகத்துல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா. அதனால செக் பண்ணுங்கன்றாரு. நான் சத்தியவதி போகிறது தகுதியாகணும்னா நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அதனால இப்ப நீங்க செக் பண்ணுங்கன்றாரு. உயர்ந்த பதவி மற்றும் அளவற்ற வருமானமாகின்றாரு. அப்படியே லாட்ரி அடிச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு 10 கோடி ரூபாய் விழுந்தாலே நம்ம வந்து கை கால் புரியாது. எவ்வளோ கோடி கோடி கணக்கான வருமானம் அது. அந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கு போறோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லட்சுமி நாராயண் ஆகணும்னா சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளவு பெரிய பதவின்றாரு, அளவற்ற வருமானம்ன்றாரு. இல்லையெனில் கடைசியில அழ வேண்டியிருக்கும். இப்ப நம்ம படிக்கிறோம், நம்ம முயற்சி செய்யறோம், அப்புறம் நம்ம வந்து பாபா பேச்சு கேட்கலன்னா கடைசியில அழ வேண்டியிருக்குன்றாரு. போட்டி இருக்கிறது அல்லவா, இங்கேயும் போட்டி இருக்குது. எல்லாரும் முயற்சி பண்றாங்க, எல்லாருமே லட்சுமி நாராயண் ஆகணும் தான் முயற்சி பண்றாங்க. சிலர் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, சிலர் ஏழைகளாகவே இருந்து விடுகின்றாங்கன்றாரு. எப்போது உங்களுடையது ஈஸ்வரிய போட்டியாகும். நம்மளுடையது ஈஸ்வரிய போட்டி. இதில் எந்த ஓட்டப்பந்தயமும் கிடையாது. இங்க ரேஸ்லாம் ஓட்டப்பந்தயம்லாம் கிடையாது. புத்தியினால் அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும். இங்க என்ன ரேஸ்னா நினைவினுடைய ரேஸ். யார் அதிகமா பாபா நினைவு செய்யறோம் அதுதான். பாபா கிட்டக யார் போறோம், பாபா தொடணும், பாப் சமான் ஆகணும், இதுதான் நம்மளுடைய ரேஸ். ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் உடனேயே கூறிவிட வேண்டும். இப்ப நமக்கே தெரியும் நம்ம தவறு என்ன பண்றோம்ட்டு. உடனே பாபாட்ட சொல்லிடணும், பாபா என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிடுங்கள். லெட்டர் எழுதிடுங்க. கர்மேந்திரியங்கள் மூலம் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பா கண்ணு மூக்கு காது வாய் கை கால் இது மூலமா தான் தவறு ஏற்படும். மனசு புத்தி மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் நம்ம மற்றவங்களை பத்தி ஏதாவது நினைக்கிறோம் போறோம், அதெல்லாம் அதுவும் தவறு தான். அப்போ வந்து அதையும் நம்ம வந்து எழுதிடணும் பாபாட்ட. சரியானது எது தவறானது எது என்று சிந்திக்கும் புத்தி கிடைத்திருப்பதால் இப்போது தவறான காரியம் செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். இப்ப நமக்கு வந்து பகுத்தறியும் சக்தி இருக்குது, எது கரெக்டு எது தப்புன்னு ஸ்ரீமத்தும் கொடுத்துட்டாரு. சிந்திக்கும் புத்தி கரெக்டா செயல்படுது, புத்தி சொல்லுது. ஆனா மனசுதான் கண்ணாமண்ணான்னு பண்ணிடுது. மனசு ஏத்துக்க மாட்டுது, மனசு வந்து பழையபடி இருக்குது. புத்தி வந்து சொல்லுது செய்யாத, இது ஸ்ரீமத் கிடையாதுன்ட்டு சொல்லுது. அதனால இப்ப நம்ம வந்து புத்தி சொல்றதை கேட்டு தவறான காரியம் செய்யக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. தவறான காரியம் செய்து விட்டால் பாபாவை அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள், பிறகு மன்னிப்பும் கேட்கிறீர்கள். ஏனெனில் இப்போது தந்தை இங்கு அமர்ந்திருப்பதே உங்களை பற்றிய செய்திகளை கேட்பதற்காக தான் சொல்றாரு.
இப்போ பாபா நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. அவர் வந்து சூட்சும லோகத்துல இருக்கிறாரு. நம்ம கூப்பிட்டா நம்ம பக்கத்துல கூட இருப்பாரு, பக்கத்துலயே உட்காந்துருப்பாரு, பார்த்துன்னே இருப்பாரு. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு தெரியும். அதனாலதான் வந்து அதனாலதான் சொல்றாரு, நீங்க ஏதாவது தவறான காரியம் செஞ்சுட்டீங்கன்னா அது என்ன அவமானப்படுத்துறீங்க, அப்புறம் மன்னிப்பு வேற கேக்குறீங்கன்றாரு. ஏதாவது தவறான காரியம் செய்துவிட்டால் உடனே கூறிவிடுங்கள் அல்லது எழுதி விடுங்கள்னு சொல்றாரு பாபா. ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு நம்ம. பாபா, இந்த தவறான காரியம் செய்து விட்டேன், பாதி மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிடும்ன்றாரு. 100% தண்டனைன்றாருல. அதுவும் பிகே வாயிட்டு தப்பு பண்ணனா 100 மடங்கு தண்டனை. எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணும். நான் பிகேஸோட மோசமா அனுபவிக்க வேண்டியதா வரும் பிகேஸ். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீங்க எண்ணம் சொல் செயலால தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பாதி போயிரும்ன்றாரு, 50% போயிரும்ன்றாரு. அதனாலதான் லெட்டர் எழுதுங்கன்றாரு. நான் கருணை காண்பிப்பேன் என்பதெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து அவர்கிட்ட நம்ம எதையும் சொல்லல, தவறுக்கு நம்ம திருந்தல. ஒருத்தன் வந்து கொலை பண்றான், கொலை பண்ணிட்டு அதை ரியலைஸே பண்ணல, நான் செஞ்சது ரைட்டு தான் சொல்லினுக்கிறான். ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் ரியலைஸே பண்ணல நான் செஞ்சது ரைட்டு தான்றான். அவன் வந்து கடவுள் மன்னிப்பாரா? மன்னிக்கவே மாட்டாரு. ரியலைஸ் பண்ணி நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லும் போதுதான் கடவுள் வந்து மன்னிப்பாரு. கடவுள் எப்படி ரியலைஸே பண்ணாதவங்களை வந்து எப்படி மன்னிப்பாரு? நான் தவறே பண்ணலன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்மளை மன்னிப்பாரு? அப்ப அவர்கிட்ட எழுதணும். அவர்கிட்ட எழுதி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அட்லீஸ்ட் கடவுள்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும். நீங்க யாருக்கு துக்கம் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலனா கூட கடவுள்கிட்டயாவது நீங்க மன்னிப்பு கேட்கணும். லெட்டர் எழுதணும் இல்லையா? அதான் சொல்றாரு, நான் கருணை காண்பிப்பேன் என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. கருணை கடல். அப்ப அவர் கருணை காமிச்சாருன்னா அந்த கொலை செய்யறவன், கற்பழிப்பு பண்றவன் எல்லாருக்குமா கருணை காண்பிப்பாரு? தவறுன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு போயிட்டு அவர் வந்து மன்னிச்சிருவாரா? மன்னிக்கலாம் மாட்டாரு. கர்மா வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் தீரும். அது மாதிரிதான் நம்மளுக்கும் சின்ன தப்பு செஞ்சாலும் நமக்கும் வந்து இங்க தண்டனை உண்டு. அதனாலதான் சொல்றாரு, நான் கருணை காண்பிப்பேன் என்பதெல்லாம் கிடையாது. மன்னிப்பு அல்லது கருணை யாருக்குமே கிடையாதுன்றாரு. சொல்லிட்டு பாருங்க, அவர் வந்து காலனுக்கெல்லாம் காலன். இன்னைக்கு அதான் சொல்றாரு, ரெண்டாவும் நான் இருக்கிறேன், கருணை கடலாவும் இருக்கிறேன், காலனுக்கெல்லாம் காலனாவும் இருக்கிறேன். மன்னிப்பு அல்லது கருணை யாருக்குமே கிடையாதுன்றாரு. அனைவரும் தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். இப்ப எல்லாரும் உங்களை நீங்களே மாத்திங்க, நீங்க மத்தவங்களை பார்க்காதீங்கன்றாரு. நீங்க உங்களை நீங்களே பாருங்க, எனக்கு என்ன பிரச்சனை, நான் என்னத்த சரி பண்ணிக்கணும், எனக்குள்ளார இன்னமும் எந்த விகாரம் இருக்குதுன்ட்டு உங்களை நீங்களே சீர்திருத்திக்காங்கன்றாரு. தந்தையின் நினைவின் மூலம் விக்ரமங்கள் விநாசமாகும், கடந்தவைகளையும் யோக பலத்தின் மூலம் அழிந்து கொண்டே செல்லும்ன்றாரு. இப்ப பாஸ்ட்லாம் இருக்குல்ல, பாஸ்ட்லாம் மனசுல இருக்குது அப்படியே, அதெல்லாம் போகாத வரைக்கும் பாபாட்ட நெருங்கவே முடியாது. அது கூட நீங்க பாபா நினைச்சாதான் அழிஞ்சிட்டே போகும் பாஸ்ட்லான்றாரு. தந்தையினுடைய ராகி பிறகு தந்தையை நிந்தனை செய்யாதீர்கள்ன்றாரு. இப்போ பாபாவுடைய ஆயிட்டு பாபாவே திட்டுறீங்க. சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாதுன்றாரு. மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான் நிலைத்திருக்க முடியும். யார் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களோ அவங்கதான் பிகேவா கடைசி வரைக்கும் இருப்பாங்க. மற்ற குருக்களிடத்தில் ராஜ்யத்திற்கான சந்தர்ப்பம் கிடையாதுன்றாரு. அந்த மற்ற சத்சங்கெல்லாம் போறோம்ல, அங்கெல்லாம் வந்து நம்ம ராஜ்யம்லாம் அடைய முடியாது. சும்மா போய் கதை கேட்போம் வருவோம், அவ்வளவுதான். இங்கு உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியம் குறிக்கோளும் கிடையாது. பக்தியில கோயிலுக்கு போவோம் வருவோம், அவ்வளவுதான். எந்த லட்சியம் குறிக்கோளும் கிடையாது. நாங்க வந்து கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. கோயில்ல போய் சாமி கும்பிடுவோம், வந்துடும், வந்து திரும்ப பழையபடி இருக்கும். ஒருவேளை இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்காக தான் அங்க இருக்கும்ன்றாரு. 21 பிறவிகளுக்கான சுகம் எங்கு இருக்கிறது? சிறிதளவுக்கான சுகம் எங்கு இருக்கிறது சொல்றாரு. செல்வத்தின் மூலம்தான் சுகம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. அத காசு இருந்தா ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இங்க காசு இருந்தா கூட எவ்வளவு துக்கம் இங்க இருக்கு இல்லையா? பணக்காரங்க கூட துக்கமா தான் இருக்கிறாங்க. அவங்களால நிம்மதியா தூங்க முடியல இல்லையா? அதனால சொல்றாரு, யாராவது மருத்துவமனை கட்டுறாங்கன்னா அடுத்த பிறவில் நோய் வந்து குறைவா இருக்கும். யார் யார் என்ன கர்மா செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி கிடைக்கும்ன்றாரு. இந்த பிறவில ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அடுத்த பிறவில அவங்க நோய் குறைவா இருக்கும்ன்றாரு. நோய் இருக்கும் ஆனா நோய் குறைவா இருக்கும்ன்றாரு. அதிகம் படித்தவர்களாக இருப்பர் என்பது கிடையாது. அப்ப மருத்துவமனை திறந்தா நல்லா படிச்சவங்களா இருப்பாங்கன்னா கிடையாது. ஆனா அதை செஞ்சதுக்கான பலன் வந்து என்னன்னா நோய் குறைவா இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். செல்வமும் அதிகமாக கிடைக்கும். அதற்காக அனைத்தையும் செய்யறாங்க. சிலர் தர்மசாலை உருவாக்குகின்றனர் எனில் அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும்ன்றாரு. தர்மசாலை கட்டுறாங்க, அங்க வந்து நிறைய பேர் தங்குறாங்க, அந்த புண்ணியம் கிடைக்குது இல்லையா? அதனால அடுத்த பிறவில அவங்களுக்கு மாளிகை கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். அதை கட்டினதுக்காக மாளிகை கிடைக்கும், அதுக்காக அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்கலாம் கிடையாது. ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை இப்ப புரிய வைக்கிறார். சிலர் நன்றாக புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கிறாங்க. சிலர் புரிந்து கொள்வதே கிடையாது. முரளிய கூட சிலர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆக தினமும் கணக்கு வழக்கை இப்ப பாருங்க.
இன்று என்ன பாவம் செய்தேன், இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டேன் போன்றவற்றை பார்க்கவும்ன்றாரு. இப்ப எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்றாரு. இன்னைக்கு என்ன நான் பாவம் பண்ணேன், இதுல இந்த மாயால நான் தோத்துட்டேன், இதெல்லாம் பாருங்க. தந்தை கட்டளை இடுகின்றார் எனில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யவே கூடாது. நான் இப்போது சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிப்பதே கிடையாது. எல்லாரும் முகமும் சோகமா இருக்குது. பிகே ஆகி கூட கடவுளுடைய ஆகி கூட சந்தோஷமே கொஞ்சம் கூட இல்லை. அதான் சொல்றாரு, இன்க்ரீஸே ஆகல, பாவம் அடியில. பாவம் அழிஞ்சாதானே மகிழ்ச்சி இன்க்ரீஸ் ஆகும், குஷி அதிகரிக்கும். ஆனா குஷியே இல்லை. அதாவது நம்ம நல்லா மாறிட்டோம், நம்ம வந்து பாப்சமான் ஆயிட்டோம், கர்மாதீத் ஸ்டேஜ் அடைய போறோம்னா அதோடைய அறிகுறி எப்படி தரமா இருக்கும், குஷி அதிகமா இருக்கும், அளவு கடந்த குஷி உள்ளுக்குள்ளார இருக்கும். எது நடந்தாலும் நமக்கு கவலையே இருக்காது. நம்ம ரொம்ப அப்படியே குஷியில மிதந்துட்டு இருப்போம். ஏன்னா நம்ம பாபா கிட்டக நெருங்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம பாவ கணக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். பாபாவிற்கு எவ்வளவு குஷி இருக்கிறது. நான் வயோதிகனாக இருக்கிறேன். இந்த பிரம்மா பாபா சொல்றாரு, நான் வயோதிகனாக இருக்கிறேன், இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இளவரசனாக ஆவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளார குஷி அவருக்கு. நீங்களும் படிக்கிறீர்கள் எனில் மகிழ்ச்சியின் அளவும் அதிகரிக்கணும். ஆனால் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. தந்தை எவ்வளவு எளிய முறையில் புரிய வைக்கிறார். ஆங்கிலம் போன்றவர்கள் படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குது. இது என்ன இங்கிலீஷ் கிளாஸ், அது கஷ்டப்பட்டு படிக்கிறது. இது ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறார். இது மிகவும் எளிதாகுன்றாரு. இந்த ஆன்மீக படிப்பின் மூலம் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியாக ஆகிவிடுகிறீர்கள்ன்றாரு. இதை படிக்க படிக்க நம்ம மனசு என்ன ஆயிடுது, சாந்தமா ஆயிடுது, குளிர்ச்சி ஆயிடும்ன்றாரு. இங்கு நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டிருந்தால் போதும். இங்க பாபா நினைச்சா போதும், வேற ஒன்றும் தேவையில்ல. முரளி படிக்கணும், பாபா நினைக்கணும், கர்மேந்திரியங்கள் நமக்கு குளிர்ச்சியானதாக ஆகிவிடும்ன்றாரு. உங்களுக்கு சரீரம் இருக்கிறது அல்லவா? சிவபாபாவுக்கு சரீரமே கிடையாது, கிருஷ்ணருக்கு தான் சரீரம் இருக்கிறது. அவரது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறது, அதனால்தான் அதற்கு பெயர் வைத்து விட்டனர் சொல்றாரு. இப்போது அவர் தொடர்பு எப்படி இருக்கும்? அவர் இருப்பதோ சத்தியுகத்தில். கிருஷ்ணர் இப்ப எப்படி இங்க இருப்பாரு? அவரு வந்து சொர்க்கத்துல இருப்பார். இது நரகம் இல்லையா? அவரது அங்கத்தையும் இவ்வாறு குளிர்ச்சியாக ஆக்கியது யார்? அதாவது நாராயணனோட அங்கத்தையே அப்படியே புகழ்வாங்க, மேனியே அவர் புகழ்வாங்க, மேனியே குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரையும் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் ஆக்குனது யாரு? இதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நம்ம புரிஞ்சிட்டோம், சிவன் தான் வந்து ஞான யோகத்தை பண்ண வச்சு உடம்பையும் குளிர்ச்சியாக்கி மனசையும் குளிர்ச்சி ஆகுறாரு. இதெல்லாம் பண்றது சிவன், ஆனா பேர் வந்து கிருஷ்ணருக்கு. ஆக இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த அளவுக்கு இப்ப தாரணை செய்ய வேண்டும். சண்டை சச்சரவுகள் முற்றிலும் இருக்கக்கூடாது, யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, உண்மையைதான் பேசணும், பொய் பேசினால் அழிந்து விடுவீர்கள்ன்றாரு. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் இப்ப புரிய வைக்கின்றார். நல்ல நல்ல சித்திரங்களையும் உருவாக்குங்கள், அது அனைவரிடத்திலும் இப்ப செல்ல வேண்டும்ன்றாரு. நல்ல பொருட்களை பார்க்கின்ற போது சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்வாங்க. புரிய வைப்பவர்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். படத்தை வரைஞ்சி வச்சா மட்டும் போதாது, அதை சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைக்கிறவங்களும் புத்திசாலியா இருக்கணும்ன்றாரு. சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு சமமாக்குவதற்கு நல்ல பிராமணிகளும் தேவைன்றாரு. நல்ல ஆசிரியர் வேணும். அப்பதான் அவங்க சொல்லி கொடுத்து மற்றவங்களும் அதை கத்துக்கிட்டு நிறைய பேர் மாறிட்டே வருவாங்கல்ல. அதனால நல்ல ஆசிரியரும் வேணும்ன்றாரு. யார் தனக்கு சமம் மேனேஜராக ஆக்குகின்றார்களோ அவர்களை தான் நல்ல பிராமணி என்று கூறலான்றாரு. அவர்கள் பதவியும் உயர்வாக அடைவார்கள். இப்ப நம்ம மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் நம்மள மாதிரியே மாத்துறோம்னா நமக்கு நல்ல பதவி கிடைக்கும் சொர்க்கத்துலன்றார். உயர்வாக அடைவார்கள். குழந்தை புத்தியுடையவர்களாகவும் சிறுபிள்ளைத்தனம் இருக்கக்கூடாது. இங்க போய் சின்ன சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது, குழந்தை புத்தியுடையவர்களாக இருக்கக்கூடாது, இல்லையெனில் வெளியேற்றி விடுவார்கள். சென்டர்ல போய் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, சென்டர்ல இருந்து துரத்தி விட்டுருவாங்க, வெளியேற்றி விடுவார்கள். ராவண சம்பிரதாயம் அல்லவா இந்த சிறு பிள்ளைத்தனமா இருக்கிறதெல்லாம் இந்த மாயாவோட வேலை. ராவண சம்பிரதாயம் அல்லவா. பின்னாட்களில் சென்டர் பாதுகாக்கும் அளவுக்கு பிராமணிகளை இப்ப தயார் செய்ய வேண்டும்ன்றாரு. போக போக சென்டரையே நம்ம பாதுகாக்கிற அளவுக்கு நல்ல நல்ல பிராமணிகளும் தயார் செய்யணும்ன்றாரு பாபா. நல்லது, சக்திசாலியா இருக்கணும். சும்மா அப்படியே நம்மளே வந்து ரொம்ப சோம்பேறியாகவும் நம்ம வந்து பயப்படுறவங்களாவும் இருந்தோம்னா நம்மளால அந்த சென்டரை நல்லா ரன் பண்ண முடியாது. அதாவது தைரியசாலியா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், அந்த அளவுக்கு தயார் செய்யணும்ன்றார் பாபா. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையிடம் தனது படிப்பின் புத்திசாலித்தனத்தை திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும்.
பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் ஈடுபட வேண்டும். முதலில் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை செய்ய வேண்டும். இனிமையாக பால் பாயாசம் போன்று இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தை கருணை காண்பிப்பது கிடையாது. தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்களை அழிக்க வேண்டும்ன்றாரு. நிந்தனை ஏற்படுத்தும் எந்த காரியமும் செய்யக்கூடாது. பாபாவுக்கு பேருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி எந்த ஒரு காரியமும் நம்ம செய்யக்கூடாது. வரதானம், ஞானம் நிறைந்த நிலையின் விசேஷத்தன்மை மூலமாக சம்ஸ்கார மோதலிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமமான விலகிய மற்றும் பார்வையாளன் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் ஆகுக அந்த வரதானம் கொடுக்குறாரு. புத்தியில ஞானம், புத்திசாலி அறிவாளின்னு பார்த்தீங்கன்னா படித்தவனவன அவங்களுடைய நடத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஞானம் நிறைந்த நிலையில் விசேஷத்தன்மை மூலமாக இப்போ சம்ஸ்கார மோதல் வந்து ஒதுங்கிருங்க. அந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமமாக, தாமரை மலர் வந்து சேத்துல தான் இருக்கும், ஆனால் செந்தாமரைய மாதிரி விலகி சூரியனை நோக்கி பார்த்துட்டு இருக்கும். அது மாதிரி விலகிய மற்றும் பார்வையாளனாக என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் ஆகுக. சம்ஸ்காரங்கள் என்பது கடைசி வரை சிலருக்கு வேலைக்காரனுடையதாக இருக்கும், சிலருக்கு ராஜாவினுடையதாக இருக்கும். இப்ப நம்ம சம்ஸ்காரமே நமக்கு வந்து வேலைக்காரனா இருக்குமா கடைசி வரைக்கும், அதாவது நமக்கு அடங்கி இருக்கும். சிலருக்கு வந்து ராஜாவா அது வந்து ராஜா மாதிரி இருக்குமா சம்ஸ்காரம், அது ராஜாவினுடையதான் இருக்கும். சம்ஸ்காரம் மாறட்டும் என்று இதற்காக காத்திருக்க வேண்டாம். இப்ப நம்ம ஒரு குழுவுல இருக்கிறோம் அப்படின்னா இவங்கவுங்க இப்படி இருக்காங்க, இவங்க கோவப்படுறாங்க, இவங்க வந்து இந்த நான் பேசுறாங்க, அகங்காரமா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. நம்ம என்ன பண்றது, அவங்க மாறட்டும்லாம் நம்ம காத்திருக்க வேண்டான்றாரு. அவங்க கோவப்படுறது என்னைக்கு நிறுத்துறது, நம்ம என்னைக்கு ஃப்ரீ ஆகிறது, அதெல்லாம் அதுக்காகலாம் காத்திருக்காதீங்கன்றாரு. ஆனால் என் மீது எவருடைய பிரபாவம் படக்கூடாது, ஏனென்றால் ஒவ்வொருடைய சம்ஸ்காரம் வேறு வேறானதாக இருக்கும். பாபா சொல்றாரு, நம்மளோட ஸ்திதி யாராலையும் மாறக்கூடாது. இப்போ என்னோட ஸ்திதி குறைஞ்சு போயிடக்கூடாது. நான் வந்து இப்போ மாஸ்டர் சர்வசக்திவான் பாபா நினைவுல இருக்கிறேன். ஒருத்தவங்க என் முன்னாடி வந்து கத்தினுக்குறாங்க, உடனே நான் பயந்து போய் பூனை மாதிரி இருக்கிறேன்னா அது நல்லாவா இருக்கும்? அவங்களுக்கு பயந்து போயிட்டு உட்காந்துருக்குறேன்னா அப்போ என்னோட ரிமோட் வந்து அவங்க கையில இருக்குது. அப்போ என்னோட ஸ்திதியை அவங்க மாத்துறாங்களா? நான் நல்ல ஸ்திதியில இருந்தேன், இவங்க எனக்கு எடுத்து விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய பிரபாவம் வந்து யாருடைய பிரபாவம் நம்ம மேல படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா மற்றவங்க எல்லாருடைய சம்ஸ்காரம் ஒரு மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாரு. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாரு. 2வது, மாயையுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சம்ஸ்காரம் வருகின்றதுன்றாரு. இப்ப மாயா எங்க இருந்தும் வரல, ஒன்னும் நமக்குள்ளாரையே இருக்குது, இன்னொன்னு அடுத்தவங்க நம்ம கூட பழகிறவங்களுக்குள்ளாரையும் இருக்குது. அதுதான் மாயா வந்து அதோட ரூபத்தை எடுத்துட்டு வருதுன்றாரு. எனவே எந்த ஒரு விஷயத்தினுடைய தீர்மானத்தையும் இப்ப நியமங்கள் என்னும் எல்லைக்குள் இருந்து எடுக்க வேண்டும். இப்ப நீங்க வந்து தீர்மானிக்கணும்னா ஸ்ரீமத் கொடுக்குறார் பாபா, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கூடாது, இப்படி இருங்க. யாராவது கத்தனா, அன்னைக்கு கூட சொன்னார்ல, உங்க கணவர் கத்துறாரா, நீங்க வந்து அவருக்கு மலர் தூவுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப யாராவது கோவப்படுறாங்களா, அவங்க மலர் தூவுங்க. நீங்களும் சேர்ந்து கத்துனீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வாயுமண்டலம் கோப சுரூபமா மாறிடும். அதனால இது மாதிரி நியமங்கள் சொல்றாரு, ஸ்ரீமத் சொல்றாரு. அந்த மாதிரி ஸ்ரீமத்துக்குள்ளார உங்களுடைய தீர்மானத்தை எடுங்க, அந்த எல்லைக்குள் இருந்து எடுக்க வேண்டும். வேறு வேறு சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் மோதல் இருக்கக்கூடாது. சம்ஸ்காரம் வேற வேற இருக்குது, அப்ப மோதல் இருக்கக்கூடாதுன்றார். இதற்காக ஞானம் நிறைந்தவராக மாறி, ஞானம்னா நம்ம கேட்குற முரளி தான். இந்த முரளி வந்து பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னும் அந்த டைம்க்கு யூஸ் பண்ணணும். நீங்க அந்த எப்ப பிரச்சனை வருதோ, மாயா புயல் அடிக்குதோ அந்த டைம்ல யூஸ் பண்ணணும். அப்ப ஞானம் நிறைந்தவராகி மாறி தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் பார்வையாளர் சாட்சியா மாறிடுங்க. சாட்சியா இருந்து பாருங்க, இது டிராமா, இங்க வந்து இவங்களோட நடிப்பு இதுதான், இவங்க அதான் நடிச்சிட்டு இருக்காங்க, நான் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன்னு அந்த மாதிரி விலகி பார்வையாளர் என்ற நிலையில இருக்கவும்ன்றாரு. ஏன்னா இப்ப பாபாவும் அப்படித்தானே இருக்கிறாரு. அவர் வந்து யார்கிட்டயாவது வந்து நீ சரியில்லை, நீதான் சரி அப்படின்னு சொல்றாரு? அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க கர்ம கணக்கு அவங்கவுங்க முடிக்கிறாங்க, அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க தலைமையில, நம்ம ஏன் நடுவில் போய் குறுக்க தலையிடணும்? அது மாதிரி நம்ம சாட்சியா இருந்து பார்வையாளனா இருந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், எதுலேயும் போய் குறுக்கிடக்கூடாது. அதனால்தான் ஒரு கதை கூட இருக்கு. வந்து ஒருத்தர் வந்து சாமி கடவுள்கிட்ட சிலைகிட்ட சொல்லுவார், நீ தான் ஜாலியா நின்றுட்டு இருக்கிற, நான் வந்து நாங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், பேசாம உன்னோடைய வேலையே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் சரி. உடனே கடவுள் சொல்லுவாரு, நீ இடத்துல நில்லு, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்ன மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இவர் நிக்க வச்சிருவாரு.
அப்போ வந்து ஆனா சொல்லிட்டு போவாரு, இங்க என்ன ஒண்ணா நடக்கும், நீ கம்முன்னு இரு, நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இவர் அதை கேட்காம ஏதோ ஒரு விஷயத்துல தலையிட்டுருவாரு. தலையிட்டதுனால அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடும். அப்போ வந்து நம்ம மூக்க நுழைக்கிறதுனால தான் பிரச்சனை ஆயிடும். அந்த கடவுள் எதுக்கு கண்டுக்காம இருக்கிறாருன்னா, அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. இதுல நம்ம தலையிடக்கூடாதுன்ட்டு தான் கடவுள் வந்து சாட்சியா இருந்து பார்வையாளரா இருந்து பாக்குறாரு. நம்ம வந்து நடுவுல போய் தலையிடக்கூடாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, தாமரை மலருக்கு சமமாக இருந்து விலகி சாட்சியாளரா இருந்து நிலையில இருங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: பலவந்தம் அல்லது கடின முயற்சி செய்வதற்கு பதிலாக மனதிற்கு பிடித்த வகையில் முயற்சி செய்யுங்க. இப்ப வந்து பாபா நினைக்கிறேன்னு டென்ஷனா முயற்சி பண்ணாதீங்க. பலவந்தப்படுத்தி கடின முயற்சி பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு எப்படி பிடிக்குது, ஒரு சாங் போட்டுக்கோங்க, பாபா சாங் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குது, பாபா எப்படி நினைச்சா உங்களுக்கு பிடிக்குது, அந்த ஒரு சம்பந்தத்துல வைங்க. அவர் கணவனா நினைக்க பிடிச்சா கணவனா நினைங்க, இல்ல பிரியதர்ஷனா நினைங்க, இல்ல அப்பாவா நினைக்கிறது தான் சிலருக்கு பிடிக்கும், அப்பாவா நினைச்சிட்டு அவர் கூடவே இருக்கிறதா நினைச்சிட்டு அப்படி நினைங்க. இல்லை சாங்ஸ் போட்டுட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ஜாலியா நினைங்க. நீங்க எதுக்கு அப்படியே யோகா பண்றேன்ட்டு உக்காந்த இடத்துல உக்காந்துன்னு டெரரா முறைக்கிறது, லைட்டையே முறைச்சிக்கிட்டு டென்ஷனா பாபாவை நினைக்கிறதுக்கு சந்தோஷமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நினைங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். பவித்திரதா, சுகம் மற்றும் அமைதி இவற்றிற்கு பிறப்பளிக்கும் தாயாகும். தூய்மைன்றது வந்து அம்மா, சாந்தி சுகம்ன்றது குழந்தைங்க. தூய்மையா இருந்தாதான் நமக்கு வந்து சுகம் அமைதி கிடைக்கும்ன்றாரு. எங்கு பவித்திரதா இருக்கின்றதோ அங்கு துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை வர முடியாது. தூய்மை எங்க இருக்குதோ அங்க துக்கமோ இல்ல அமைதியற்ற நிலையோ வராதுன்றாரு. எனவே சோதனை செய்யுங்க. எப்போதும் சுகத்தினுடைய இருக்கையில் ஓய்வாக, அதாவது அமைதியின் சுரூபத்தில் நிலைத்திருக்கின்றேனா, தனக்குள்ளே ஏன் எப்படி என்கிற குழப்பம் இருக்கின்றதா, இப்ப செக் பண்ண சொல்றாரு. நான் வந்து சுகமா ஜாலியா உட்கார்ந்துருக்கிறேனா, அமைதியா இருக்கிறேனா, எனக்குள்ளார ஏன் எப்படி என்ற குழப்பம்லாம் வருதா, அல்லது இந்த குழப்பங்கள் வந்து விலகி நான் வந்து சுகஸ்வரூபத்தின் மனநிலை எனக்கு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஏன்னா தூய்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சுகம் சாந்தி உங்களுக்கு இருக்கும். நீங்க சப்போஸ் உங்களுக்கு சுகமா நீங்க இல்ல, அமைதியா இல்லைன்னா ஏதோ ஒரு தூய்மையற்ற தன்மை, மனசுல ஏதோ ஒரு குப்பை இருக்குது, ஏதோ ஒரு குப்பை, அதை பாபாட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஜாலியா இருப்பீங்கன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பாபா.